உரம் பாருங்க எவ்வளவு நைஸா இருக்கு பாருங்க தம்பி. இவ்வளவு நைஸா மண்புழு உரம் பியூரிட்டியா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். கண்டிப்பா இதுதான் அருமையானது. இது நாட்டு மண்புழு உரம், நேட்டிவ் வார்ம்ஸ். ஓகே. இப்போ மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் ஐசினியா பொட்டிட்டாங்கிற ஜப்பான் புழு ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே. ருடெலஸ் விஜீனியான்னு சொல்லி ஆப்பிரிக்கன் புழு, அது கோனிஸ் மாதிரி பெருசா இருக்கும். அந்த புழுக்கள்ல நாம பயன்படுத்துறது இல்ல நம்ம தொட்டியில. நாட்டு மண்புழுக்கள் நம்ம நம்ம பண்ணையினுடைய பெயர் வீராசாமி ஒருங்கிணைந்த இயற்கை மற்றும் குடும்ப பண்ணையம். இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு மேற்க 10 கிலோமீட்டர் தூரத்துல பனங்காட்டாங்குடிங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாங்க. சோ இப்போ நம்மளுடைய வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கோம். சோ நீங்க பொதுவா எப்படி தயாரிக்கிறீங்க? பொதுவா வெர்மி கம்போஸ்ட் யூனிட்ட பாத்தீங்கன்னா நீங்க இங்க பாக்குறீங்கல்ல, சரிங்க, கல்லு கருங்கல் கடப்பா கல்லுல போட்டிருக்கேன். சரிங்க. இந்த மாதிரி நீங்க பெரும்பாலும் மண்புழு தொட்டி பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா. நமக்கு இந்த கடப்பா கல்லிலேயே தொட்டி போட்டுட்டேன். இப்ப இதுல 20 தொட்டிகள் இருக்கு. இந்த 20 தொட்டிகள்லயும் மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கான இடுபொருட்களுக்காகவே முக்கியமா நம்ம மாடு வளர்க்கறதுல இதுக்கான இடுபொருட்கள் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. ஆடும் மாடும் அதனுடைய சாணம் கோமியம் கழிவுகள் எல்லாத்தையும் இருக்குல்ல குப்பை குழின்னு சொல்லுவோம். ஃபார்ம் யார்டுன்னு சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல, நாங்க குப்பை குழின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்ம் யார்டுல சேகரம் பண்ணுறோம். அது ஓரளவுக்கு செமி டீகம்போஸ் ஆயிருக்கும், செமி இதா ஆயிடும். அதை எடுத்து சுத்தம் பண்ணி ஆற வச்சு அதை இதுல லேயர் லேயரா வச்சு அதுல மண்புழு விடுறது. இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம நாட்டு மண்புழுக்கள் தான். அதை கொண்டுதான் நம்ம மண்புழு உரம் தயார் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாடுகள் இருக்குங்க? இது எத்தனை இதுல பயன்படுத்திட்டு இருக்கு? நம்ம மாடு இப்போதைக்கு 8-9 மாடு இருக்கு. 9 மாடுகள் இருக்கு. அது பட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வயல்ல விளையிற நெல் விளைச்சல்ல வர்ற வைக்கோல் அதுக்கு தீவனம் ஆயிடுது. நம்ம பண்ணையை சுத்தி இருக்கிற மரங்கள்ல இருக்கிற இலை தழைகள் அதெல்லாம கோஃபோர், கோத்திரி இது மாதிரியான புல்லு, சூபா புல்லு உள்பட வேலி மசால், இந்த இதெல்லாம் அதுக்கு தீவனம் ஆயிடுது. தீவனம் காசு கொடுத்து வாங்குறது கிடையாதுங்க. அது எல்லாத்தையும் கொண்டு அது சாப்பிட்டு அதனுடைய கழிவு அங்க ஸ்டோர் ஆகி அதை எடுத்து நாம இங்க போட்டு மண்புழு உரம் தயார் பண்றோம். அப்ப மாட்டினுடைய பலனுங்கிறது இதுவும் சேர்த்ததுதான். இதுல வர்ற லாபம் மாட்டோட லாபமா மண்புழு உரத்தோட லாபமா? எல்லாம் சேர்ந்ததுதான். சரிதானே? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நீங்க சொல்லுவீங்கல்ல இந்த மதிப்பு கூட்டல்ங்கிறது, இது ஒரு மதிப்பு கூட்டல். கண்டிப்பா. இப்போ ஏன் மண்புழு உரம் பாருங்க எவ்வளவு நைஸா இருக்கு பாருங்க தம்பி. இவ்வளவு நைஸா மண்புழு உரம் இருக்கிறது இந்த அளவுக்கு இருக்கணும். கண்டிப்பா. இதுதான் அருமையானது. இது நாட்டு மண்புழு உரம், நேட்டிவ் வார்ம்ஸ். ஓகே. இப்போ மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் ஐசினியா பொட்டிட்டாங்கிற ஜப்பான் புழு ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே. ருடெலஸ் விஜீனியான்னு சொல்லி ஆப்பிரிக்கன் புழு, அது கோனிஸ் மாதிரி பெருசா இருக்கும். அந்த புழுக்கள்ல நாம பயன்படுத்துறது இல்ல நம்ம தொட்டியில. நாட்டு மண்புழுக்கள் நம்ம தோட்டத்துல இருந்தே எடுத்துக்கிறேன். ஏன்னா நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், வெளியில இருந்து எதுவும் கொண்டு வர்றது இல்ல. அதனால இங்கேயே தேடி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேகரிச்சு இதுல போட்டு அதை கொண்டே இந்த இது. ஆனா எப்படி நாட்டு மாடு அதிகமா பால் கறக்காதோ அதே மாதிரி நாட்டு மண்புழு அதிகமா உரத்தை கொடுக்காது, தயார் பண்ண. ஆனா உரம் மிக தரமானதா இருக்கும். இப்ப இந்த மண்புழு உரத்தை கொண்டு போய் வயல்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல முட்டைகள் இருக்கும், சின்ன சின்ன மண்புழு குஞ்சுகள் இருக்கும். இந்த மண்புழு குஞ்சுகள்லாம் அங்க போய் நிலத்துல போடும்போது பல்கி பெருகும். ஏன்னா அது இது மட்டும் பல்கி பெருகும் நாட்டு மண்புழு. ஆனா ஐசினியா பொட்டிட்டாவோ அல்லது இந்த ஃபாரின் புழுக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அழிஞ்சிடும். ஏன்னா அந்த புழுக்கள் மக்குகளை மட்டும் சாப்பிடும். ஆனா நம்ம நாட்டு மண்புழு மட்டும்தான் மண்ணையும் சாப்பிடும். இப்போ அந்த மண்புழு உரத்துல இருக்கிற வெளிநாட்டு மண்புழு உரத்துல இருக்கிற புழுக்களும் முட்டைகளும் பொரிஞ்சாலும் அழிஞ்சிடும். ஏன்னா அது மண்ணை திங்காது. ஆனா இது மண்ணை திங்கிறது, மண்ணையும் திங்குங்கிறதுனால இது நம்ம வயல்ல போடும்போது இது பெருகும், அது அழிஞ்சு போகும். அதுக்கு தேவையான உணவே கிடைக்கலன்னாலும் மண்ணை சாப்பிட்டு இது வளர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இது ஒண்ணு. அடுத்து இந்த மண்புழு உரத்திலேயே அதிகமான சத்துக்கள் உள்ளது நம்ம நாட்டு மண்புழு உரம் தான். கண்டிப்பா. அந்த மண்புழு உரத்துல அவ்வளவு சத்துக்கள் இருக்காது, அது ஒரு காரணம். அதை இல்லாம லெட் ஈயத்தை அது எமிட் பண்ணுதான். இது அப்படி இல்லை, பியூரான உரம், சரியான உரம். துரதிருஷ்டவசமா நம்ம இயற்கை விவசாயிகள்
நாத்தங்காலுக்காக கூட வாங்க மாட்டாங்க. அதுதான் சங்கடமா இருக்கு. இவ்வளவு தூரம் 23 வருஷமா மண்புழு உரம் தயார் பண்றேன். சரிங்க. ஆனா இப்பதான் என்னால கொடுக்க முடியல. இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துட்டுது. மாடி தோட்டத்துக்கோ இல்ல எதுக்கு கேட்டாலும் சரி, கிலோ 12 ரூபாய் அந்த அளவுல வித்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னால கொடுக்க முடியல. இந்த வருஷம் இன்னொரு 10 தொட்டி போடலாங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு விவசாயிகள் மத்தியில கண்டிப்பா விழிப்புணர்வு வந்துட்டு. ஏன்னா சரிங்க, இதுல 23 வகையான சத்துக்கள் இருக்கு. சரிங்க. எல்லா சத்துக்களும் உள்ள ஒரு இது. இப்ப தொழு உரம் போடுறதுக்கும் இந்த உரம் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் தொழு உரமே போட்டு போலாமே, ஏன் மண்புழு உரம்? எல்லாத்து மனசுல இருக்கக்கூடிய கேள்வி அதுதான். நீங்க உங்க மனசுல அந்த கேள்வி இருக்கும். சரிங்க. ஏன்னா ஏன் தொழு உரத்தை போட்டு போலாமே அப்படின்னா, சரிங்க, இப்ப தொழு உரம் இருக்கு இல்லையா, அந்த தொழு உரம்ங்கிறது நம்ம பத்தாயத்துல பாத்தீங்கல்ல நெல்லு, ஆமாங்க, அந்த நெல்லு மாதிரி. சரிங்க. ஆனா இந்த மண்புழு உரம் இருக்குல்ல, ஆமாங்க, இது சரிங்க, நம்ம தட்டுல இருக்குல்ல சாதம், ஆமாங்க, வாங்க வாங்க, நம்ம தட்டுல சாதம் இருக்குல்ல அது மாதிரி நெல்ல நாம உடனே சாப்பிட முடியுமா? அத ஊற வச்சு அவிச்சு காய வச்சு அரைச்சு சுத்தம் பண்ணி சமைச்சு அப்புறம் சாப்பிடணும். கண்டிப்பா. இது அது மாதிரிதான் அது. சரி, தொழு உரம் இது பயிறு உடனே எடுத்துக்க கூடியது. அப்ப இது ரெடி டு ஈட். 23 வருஷமா மண்புழு உரம் தயார் பண்றேன். சரி, வாங்கறதுக்கு ஆள் இல்ல. அத்தராசி காட்டுல யாருக்காக டீ ஆத்துறோம் அது மாதிரி ஆத்திக்கிட்டு இருந்தவனா. அப்ப இருந்து எந்த ஒரு சூழல்லையும் யாரும் வாங்காத போதும் நான் உற்பத்தியை நிறுத்தல. சரி, நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோமே. இப்போ என்னால கொடுக்க முடியலைங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. உற்பத்தியும் இருக்கு, சரி, தேவையும் இருக்கு. நம்மள்ட்ட அதிகமா பேரு நெருங்கி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க. என்ன சார், பெரும்பாலும் மரம் செடி கொடிகளுக்கு ரொம்ப அதிகமாகும், சரிங்க, மாடி தோட்ட பயிர்களுக்கு அதிகமாகவும் இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க. நம்மள்ட்ட இந்த மண்புழு உரம் மட்டும் இல்ல, பஞ்சகவ்யா, மீன் அமிலம், பூச்சி விரட்டி, பாரம்பரிய விதைகள் கேட்டாலும் நானே கொடுக்குறேன். மாடி தோட்டம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்மள்ட்ட எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். ஐயா, இந்த மண்புழு சொல்லுங்க. நான் வந்து ஐயா கிட்ட பாரம்பரிய விதை கேட்டிருந்தேன். நான் சீர்காழியில தான் இருக்கேன். ஒரு 2 நாள்ல ஐயா தரேன். அதுக்குதான் வந்திருக்காங்க. ஆமா, அதுக்குதான் வந்திருக்காங்க. கண்டிப்பா நல்லா செய்யறாங்க. சரிங்க. இவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கணும். சரிங்களா? நம்ம எல்லாம் ஆதரவு தரணும். கண்டிப்பா இல்லையா? இயற்கை தான். சரிங்க. நீங்க இப்ப அவங்களும் வந்துட்டாங்க. நான் கல்ஃப்ல இருக்கேன் நான். சரிங்க. இப்ப அடுத்தது இயற்கை விவசாயத்துல ஆர்வமா இருக்கீங்க? இயற்கை விவசாயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஆனா இடம் கிடையாது. சரிங்க. மாடி தோட்டம் முடிஞ்சால சப்போர்ட் அவரு பண்ணிட்டு. சரி, ஓகேங்க. ஐயா, நீங்க அதாவது மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் எத்தனை கேஜில இருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இங்க வந்து பேக்கில வாங்கினாதான் 50 கிலோ வாங்கினாதான் இல்ல, நீ 1/2 கிலோ கேட்டாலும் சரி. அதுக்கும் உயிர் உரங்களை கலக்காம நான் மண்புழு உரம் கொடுக்கறது இல்ல. சரி. அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ், இந்த 4ஐயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துதான். நீங்க 1 கிலோ கேட்டா கூட கொஞ்சம் கொஞ்சம் கலந்து கொடுப்பேன். கண்டிப்பா. இந்த உயிர் உரங்களையும் கலந்துதான் கேட்கறவங்களுக்கு கொடுக்குறேன். உயிர் உரம் கலக்காம மண்புழு உரம் கொடுக்கறது இல்ல. சரிங்க. எல்லாம் கலந்துதான் 1 கிலோ 12 ரூபாய். அதுவும் நல்லா தரமாவும் நைஸாவும் இருக்கும். வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வெளியூர்ல கூட இருப்பாங்க. சோ அவங்க வந்து ஆசைப்படுவாங்க, சரி நம்ம வாங்கி ஒரு 2 கிலோ வாங்கலாமா, ஒரு 5 கிலோ வாங்கலாமா, 10 கிலோ வாங்கலாமா அப்படின்னு. சோ அப்படி அந்த மாதிரியான நபர்களுக்கு பார்சலும் பண்ண முடியுங்களா? சாதாரணமா ஒரு 25 கிலோ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ஆலோசனையும் கேட்டுக்குவாங்க. விதைகள், பஞ்சகவ்யா, மீன் அமிலம், மண்புழு உரம் எல்லாத்தையும் ஒரே பேக்கிங். ஒரு 25 கிலோ மண்புழு உரம், ஒரு 10 ரூபாய்க்கு அல்லது 20 ரூபாய்க்கு விதைகள், ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் பஞ்சகவ்யா, ஒரு 1/4 லிட்டர் மீன் அமிலம், ஒரு 1/2 லிட்டர் பூச்சி விரட்டி, எல்லாத்தையுமே சேர்த்து பேக் பண்ணி 12 கிலோமீட்டர் சீர்காழி. சரிங்க. இப்ப 25 கிலோ வாங்கினா கண்டிப்பா இந்த மொத்தத்துக்கும் சேர்த்தா 25 கிலோ 300 ரூபா. சரிங்க. பஞ்சகவ்யா மீனமெல்லாம் சேர்த்தா ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் 400 ரூபாய்க்கு நான் சீர்காழி கொண்டு வந்து உங்களுக்கு பார்சல் போடுறேன். சரி. எனக்கு தேவை பணம் இல்ல. சரிங்க. ஆர்வம் உள்ள, இயற்கை ஆர்வம் உள்ள விவசாயிகள், டவுன்வாசிகள்லாம் விவசாயி ஆகணும்னா மாடி தோட்டம் மட்டும்தான் செய்யலாம். அவங்க தேவைக்கு வேண்டிய காய்கறியை உற்பத்தி பண்றதுக்கு அவங்க விருப்பப்பட்டா இந்த 12 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு நான் யார்ட்டையும் காசு வாங்கல. பெட்ரோல் செலவு பண்ணிட்டு தான் போறேன். ஆனா எனக்கு தேவை 24 கிலோமீட்டர். ஆமா, எனக்கு தேவை ஆர்வம் உள்ளவர்கள். அது போதும். எனக்கு டார்கெட்டு பணம் கிடையாது.
கண்டிப்பாங்க. ரொம்ப அதனால நன்றிங்க. யார் கேட்டாலும் கொடுக்கலாம். ஆனா அந்த பார்சல் சர்வீஸ்ல கட்டணம் இருக்குல்ல, கண்டிப்பா. அவங்க கொடுத்து வாங்கிக்கணும். சரி, ஓகே ஓகே. அது மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். சரிங்க தம்பி, வணக்கம்.